காமராஜர் ஐயா பிறந்த நாள் அன்று இந்த அறிவியல் சீடியை வெளியிடலாம் என்று இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை சார்பில் திட்டமிட்டிருந்தோம். பாராளுமன்ற உறுப்பினர் அம்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களை வைத்து கலெக்டர் முன்னிலை இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாத சூழ்நிலை ஆனதினால் இந்த அறிவியல் சீடியை ஒரு இணையதளத்திலும் கொஞ்சம் பார்க்கட்டும் அப்படின்ற விஷயத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஈபியில் பழுது பார்ப்பாங்க இல்லையா, நம்ம போஸ்ட் மார்க்கில் அந்த எந்திரத்தை ரியலாக எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ ரொட்டேஷன் ஆகுது மெக்கானிசம். இது வந்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு 3000 கோடி வருஷத்திற்கு அறிவியல் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக மாணவ சமுதாயம் அறிவியல் சமுதாயமாக மாறுவதற்கு மாவட்ட அளவில் பொருட்காட்சி இதெல்லாம் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு நிரந்தர அறிவியல் அருங்காட்சியகத்தை நிறுவ வேண்டும் என்கிற கோரிக்கைக்காக இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை ஒரு அறிவியல் அருங்காட்சியகத்தை நிறுவனம் என்று ஒரு நீண்ட நாளாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறது. இதை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மெக்கானிசம் மாதிரி இருக்கும். இது மாதிரி எந்திரங்களை அவங்க பார்க்கும் பொழுது பல்வேறு இயக்கத்தினுடைய சிஸ்டத்தை பற்றி அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த ஹை லெவல் திங்கிங்கை வந்து நோ லெவல் திங்கிங்கில் அவங்க சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் இந்த மாதிரி கருவி இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களுக்கு எல்லாம் அனைத்து தரப்புலையும், அதாவது அறிவியலை பார்ப்பதற்கு வயது வரம்புலாம் கிடையாது. இது மாதிரி அறிவியல் அருங்காட்சியகத்தை நிறுவி வெற்றோம் என்றால் 600 பேருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தலாம். எப்படி என்றால், இது மாதிரி மெக்கானிசத்தை 300 மெக்கானிசத்தை உருவாக்கி 300 ஸ்டால் உருவாக்குறோம். அந்த 300 ஸ்டாலும் 300 மாணவர்கள் தமிழ் வழியில் பொறியியல் கல்லூரி படித்த மாணவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு. எப்படி என்றால், மாணவ சமுதாயம் ஒரு அறிவியல் சமுதாயமாக வளரணும். அந்த மாணவ சமுதாயம் அந்த அறிவியல் அருங்காட்சியகத்தை சுற்றி பார்க்க வரும்போது டிக்கெட் எடுத்து பார்க்க வருவாங்க. அப்போ அந்த மாணவர்களுக்கு இது மாதிரி இயக்கத்தை ஒவ்வொரு இயக்கத்தையும் ஆப்ரேட் பண்ணி காமிப்பதற்கு தமிழ் வழியில் பொறியியல் கல்லூரி படித்த மாணவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். இந்த மாதிரி மெக்கானிசத்தை எந்த மெக்கானிசம் படிச்சிருக்கோ அந்த மெக்கானிசத்தினுடைய உதிரிப்பாங்களை வாங்குவதற்கு அந்த உதிரிப்பாங்களை செய்வதற்கு ஒரு 300 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். மொத்தம் 600 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த மாவட்டத்தில் நிரந்தர அறிவியல் அருங்காட்சியகம் இருக்குது என்றதுனால எப்பையெல்லாம் அவர்களுக்கு சிந்தனை ஒரு மெக்கானிசத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த மெக்கானிசத்தை பற்றி இயக்கத்தை நம்ம புரிஞ்சு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு ஒரு இடம் வேணும். ஏனென்றால் அன்றைய காலத்தில் நூலகம் நம்ம நூலகம் தேவைப்பட்டது. இன்றைய காலத்தில் நூலகம் மாணவர்களுக்கு தேவை என்பது போல் அறிவியல் அருங்காட்சியகம் தேவை. இந்தியா பிரதமர் மோடி ஐயாவுக்கும் தமிழக முதலமைச்சர் அம்மாவுக்கும் இந்த அறிவியல் சீடி மூலமாக அறிவியல் அருங்காட்சியகம் மாணவர்களுக்கு தருமபுரியில் நிறுவ வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த சீடியை வெப்சைட்டில் போட இருக்கிறேன். பாருங்கள். மேலும் விவரத்திற்கு இதற்கு பிறகு 2 வீடியோ அறிவியல்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த அறிவியல் சீடியுடைய 2 வீடியோவை யூடியூப்பில் போட்டு விட போகிறேன். அதுவும் பாருங்கள் என்பதை தெரியப்படுத்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் B.O. ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட். மாணவர்கள் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். பெற்றோர்கள் அனைவரும் பிள்ளைகளுக்காக ஒரு indianscience2020.com இணையதளம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை உணர வேண்டும். நீங்களும் இதுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதை தெரியப்படுத்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.